Welcome to Sri Aishwaryam's Spoken English and English Grammar with loads of happiness from Manimegle Vicharangan. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆக்ஸிலரி வேர்ப்ஸோட கண்டினியூஷன். மாடல் ஆக்ஸிலரிஸில் பார்ட் 2D will would. இப்போ will would இதை எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு will for simple future அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். நடக்க போகிற விஷயத்தை சொல்லும்போது யூஸ் பண்ணுவோம். நிறைய முக்கால்வாசி நம்ம அந்த செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இது. ஓகே, ஷீ வில் குக் ஃபார் மீ டுடே, he will visit me next week, you will improve your spoken English if you practice regularly. ஓகே, அடுத்தது சர்டன்டினா கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிற இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ வில் கம்ப்ளீட் ஹர் ப்ராஜெக்ட் ஒர்க் பை 3 o'clock டுடே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் காஃபியை ஊற்றிட்டாங்க கீழே, நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிருக்கீங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாங்க, டோன்ட் வரி, ஷீ வில் கிளீன் த ஹோல் மெஸ் ஃபார் யூ. டோன்ட் வரி, ஷீ வில் கிளீன் த ஹோல் ஹவுஸ் ஃபார் யூ. கவலைப்படாத, அவள் கண்டிப்பாக உனக்காக இந்த வீடை க்ளீன் பண்ணி கொடுப்பா. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது ரிக்வெஸ்ட். இப்போ சாதாரணமாக ஒரு வேலை ஒருத்தர்கிட்ட வேணும்னா கொஞ்சம் ஹம்பிளாக கேட்போம் இல்லையா, ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். வில் யூ ப்ளீஸ் ஓப்பன் திஸ் டோர் ஃபார் மீ, இந்த டோர் டைட்டாக இருக்குது, எனக்காக கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுப்பீங்களா, அது மாதிரி அந்த இடத்துல இருக்கலாம். வில் யூ மீட் மீ டுமாரோ. ஸோ அடுத்தது வுட் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வில்லிங்னஸ்னால் இப்போ ஒருத்தருக்கு செய்யறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க, ஒரு சில வேலைகள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க செய்யறதுக்கு, அந்த இடத்துல வுட் யூஸ் பண்ணலாம். ஐ வுட் பி கிளாட் டு ஹெல்ப் யூ இன் திஸ் மேட்டர், இந்த பிஸ்னஸ் விஷயத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஓகே, ஐ வுட் பி கிளாட் டு குக் ஃபார் யூ டுடே, உனக்காக நான் இன்னைக்கு சமைக்கிறதுக்கே தயாராக இருக்கிறேன். அது வில்லிங்னஸ். அடுத்தது டிசையர்னா ஆசை. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வுட் லைக் டு டேஸ்ட் யுவர் குக்கிங், எனக்கு உன்னுடைய குக்கிங்கை டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஐ வுட் லைக் டு மீட் மை அங்கிள் இன் துபாய் நெக்ஸ்ட் மந்த், எனக்கு எங்கள் அங்கிள் துபாயில் இருக்க அங்கிளை போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், வுட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வுட் பொலைட் ரிக்வெஸ்ட், அதாவது ரொம்ப பொலைட்டாக ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட கேட்கணுன்னா, ரொம்ப ஹம்பிளாக கேட்கணுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டீங்க, ஜன்னல் ஓரத்துக்கு நீங்கள் உட்காரணுன்னு ஆசைப்படுறீங்க, அந்த இடத்துல கேட்கலாம் நீங்கள், would you mind switching seat with me, would you mind switching to window seat, would you please switch off the fan. அதாவது ரொம்ப ஹம்பிளாக கேட்குறது, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் வுட். ஸோ வுட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஷுட் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஓகே, till then, take care, bye bye.